ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணி செலப்ரேஷன்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா 2 பாப்பாவும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கங்கா வந்து விஜயை பார்த்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்டோட அப்பா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கார், பேசாமல் நீ இவரே சைட் அடித்து கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ சிங்கிள் தானே நீ சைட் அடித்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்போது ஒரு மாதிரி அவங்க அக்காவை இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்குறாங்க, ஆமாம் இவர் ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்காருன்ற மாதிரி அவங்க அப்படியே ஆசைப்படுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன சொல்கிறா, பாப்பா எல்லாரும் இங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் மட்டும் போங்கன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ விஜய் வந்து இல்லைம்மா நாளைக்கு ஸ்கூல் இருக்கு வா போகலாம் அப்படின்னோன்னே இல்லை நான் இங்கே இருக்கேன்னொன்னே இப்போ எல்லாரும் கேட்டுக்குவாங்க இங்கேயே விட்டு போங்க அப்படின்னோன்னே விஜய் வந்து குழந்தைய விட்டுட்டும் போகிறாரு. அப்புறம் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி அந்த பாப்பாங்களுக்கு கதை சொல்லி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. அதை கங்காவும் சாரதாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாப்பா வந்து காவேரி பக்கத்தில் யாழினி பக்கத்துலலாம் படுத்துருக்கிறத பார்த்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அப்புறம் விஜய் வந்துடுறாரு, யமுனாவும் கங்காவும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, பாய் சொல்லிட்டு எல்லாரும் இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. காவேரியும் குட்டி காவேரியும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்குன்னு கொஞ்சம் போடுவாங்கள்ல, அதில் என்ன ஆகுதுன்னா ஹெச்எம் கூப்பிட்டு வந்து காவேரியை திட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த பாப்பாவை எல்லாரையும் பார்க்குற மாதிரி பாருங்கள், அந்த பாப்பாவை மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி திட்டினோடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, சாப்பிடும் போது குட்டி காவேரி வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போது காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மு நீ இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது, அங்கே உட்காந்து சாப்பிடுன்னொன்னே பாப்பா முகம் அப்படியே வாடி போயிடுது. வந்துட்டு நான் இங்கே தானே மிஸ் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே இனிமேல் சாப்பிடக்கூடாது, அங்கே போய் சாப்பிடுன்னு ஒரு மாதிரி கடுமையாக சொன்னோன்னே பாப்பா ஒரு மாதிரி முகம் வாடி போய் அப்படியே காவேரியே பார்க்குற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.